வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் லாஸ்ட் மந்த் நடந்த ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியரோட ஒரிஜினல் டிக்டேஷன். ஏன்னா தமிழ் எழுதியிருப்பீங்க, இங்கிலீஷ் ஜூனியர் எழுதியிருப்பீங்க, இல்லை இங்கிலீஷ் சீனியர் எழுதினவங்களாவே இருந்தாலும் கரெக்டாக எனக்கு அங்கே தெரியல, அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு ஒரு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு நிறைய பேத்துக்கு தோணிருக்கலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் மெயினாக இந்த ஆடியோ நான் இதில் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு இது ஆக்சுவலாக தப்பாக சொல்ல, நிறைய பேத்துக்கு டோட்னா அப்படின்னு என்னன்னு தெரியல. அதில் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இப்படியெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா, இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. ஒரு பிகினராக வரும்போது எனக்குமே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம திரும்ப ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது, எப்போவுமே இன்ஸ்டியூட்டில் எழுதும்போது இன்ஸ்டியூட்டில் பார்த்தா சொல்லிடுவாங்க. ப்ரைவேட்டாக சில டைம் போகும்போது அவங்க நம்மளே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பார்ப்போம் இந்த வெப்சைட்டில். அதுக்கப்புறம் இதுக்குரிய ஒரு தேடலில் தான் நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, மேம் நிறைய பேர் கால் பண்ணும்போது கேட்குறாங்க, மேம் அந்த ஆடியோ கிடச்சிச்சுன்னா எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க மேம், அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸாக இன்னும் எக்ஸாம்க்கே போகாமல், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போயிருந்தாலுமே வேறு சப்ஜெக்ட் எழுதியிருக்கலாம். இங்கிலீஷ் சீனியர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஃப்ளோவில் இருக்கும், இப்போ டிஜிட்டல் மெத்தட் வேறு கொண்டு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. சரி, என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேத்துக்கு ஒரு ஆவல், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது இங்கிலீஷ் சீனியரை. சரி, ஓகே, இதை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். ப்ரொனன்சியேஷன் பண்ணதும் சரி, இல்லை ரெக்கார்டிங் அவங்க வெளியிட்டதும் சரி, டிஜிட்டல் ஆடியோவும் சரி, இதில் கேட்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா மைக் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். எக்கோ ஆனிச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா சென்டர்லையுமே. ஆனால் இப்போ பேசேஜுக்குள்ளே வரும். பேசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னோட ஓன் ரிவ்யூ தான், நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது. ப்ரொனன்சியேஷன் பண்ணது, ரீட் பண்ணது எல்லாமே அவங்க ஓகேங்க, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஷார்ட் அண்ட் எழுதுகிறவங்களுக்கு, ஒரு ஸ்டெனோவா டிக்டேட் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது இருந்துச்சா அப்படின்னா கஷ்டம்தான். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணது எல்லாமே அவங்க எப்பவும் ஒரு நார்மலாக ஒரு எஸ்ஸே பார்த்தா எப்படி ரீட் பண்ணுவோம், இல்லை ஒரு பேசேஜ் இல்லை ஸ்பீச்சஸ் எது பார்த்தா எப்படி ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டைலிஷாகவும் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்டாகவும் தான் இருந்துச்சு. இங்கிலீஷா ஓகே, ஆனால் ஸ்டெனோவா பார்க்கும்போது சவுண்டு கொடுக்கணும், சவுண்டு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அதை நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால எழுத முடியும் அங்கே இது வந்திருக்கு அப்படின்னு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் பிகினிங்லேயும் கரெக்டாக இருந்த மாதிரி தெரில, எண்டிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எழுத முடியல. நான் எழுதி பார்த்தேன் ஆக்சுவலாக, சில வேர்ட்ஸ்லாம் இதுதானா அப்படின்றதே எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஓகே இதுதானா இதை தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் ஆனிச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லெட்டருக்கு அப்புறம் ஓரளவு ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இப்போ எழுதி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புல் ஸ்டாப் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துல நிறுத்துறாங்கன்னே தெரியல. அப்படியே ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டே இருந்தாங்க. எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வருது, அடுத்து நம்ம எந்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதே கண்டுபிடிக்கிறது உண்மையிலே கஷ்டம் தாங்க. ஸ்டெனோவா எழுதி பார்க்கும்போது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டாக எனக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கு. இப்படி இதை கட்டாயம் எழுத முடியாது. அந்த 7 நிமிஷத்தில் இவ்வளோ டிஸ்டர்பன்சஸ்லையும் இவ்வளோ ப்ரெஷர்ஸ்லையும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. எழுத முடியாது அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறது ரியலாகவே அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஸ்டெனோவா இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க இல்லை யாராக இருக்கட்டும். ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸாகவே இருந்தாலும் கூட கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, ஆக்சுவலாக எழுதும்போது இவ்வளோ ஃபீலிங்ஸு, இப்படி எழுத முடியல, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு, இதில் ஸ்டெனோவா இருக்கவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஷார்ட் அண்ட் படித்து எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் அதை உணர முடியும். அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு, வெளியில் சொல்கிறவங்களுக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே டெஃபினட்டாக தெரியாதுங்க. அதில் இருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் அது என்ன அப்படின்றத இதை சொல்லி புரிய வைக்கிறத விட இதை அனுபவிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த 7 நிமிஷத்தில் இவ்வளோ வேர்ட்ஸையும் இந்த சவுண்டையும் கரெக்டாக பிக்கப் பண்ணி எழுத முடியுமா அப்படின்றது ஸ்டெனோ எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். தட்ஸ் மை கைண்ட்லி ரெக்வஸ்ட். உண்மையிலுமே ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் எல்லாமே இதில் தான் அடங்கி இருக்கு, ஃபியூச்சர் எல்லாமே.
எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஹையர் முடிச்சுட்டு இங்கிலீஷ் லோயர் முடிச்சுட்டு இந்த ஒரு சீனியருக்காக ஒரு காம்படிஷன் குறையும், ஒரு நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸில் அப்கமிங்கில் போயிடலாம் அப்படின்ற நிறைய கான்ஃபிடென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் மீறி எனக்கெல்லாம் தெரியவே இல்லை இவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா அப்படின்றதுலாம் இன்னும் இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மிடிலானதுல இருந்து தான் வந்தேன். எனக்கு அதனால ஓவரான அந்த பேக்ரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் அவங்க பேசுறது கேட்கும்போது அப்பா இப்படிலாம் நம்ம பரவாயில்லடா, நம்ம இந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிங் இருந்திருக்கு, இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அந்த இதுல இருந்தும் கூட சிரமப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு லைஃப்ன்றதை விட இது எல்லாத்தோட ஒரு இதுவுமே இதில் அடங்கியிருக்கு. இதில் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இழந்து போகிறாங்க அப்படின்னா அவ்வளோ விரக்தி தான் காரணம். அந்த அளவுக்கு வந்து இந்த லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுமே எந்த கிரேடு பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த ஸ்பீடை கட்டாயம் எழுதி பாருங்கள். எக்ஸாம் போகாதவங்களா இருந்தால் கூட இல்லை பிகினர்ஸாக இருந்தால் கூட அங்கே எக்ஸாம் சென்டரில் எக்ஸாமில் எப்படி நடக்கும், அந்த ஹாலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓ இப்படி தானா, அந்த 10 செகண்ட் 15 செகண்ட் சொல்லும் போது ஓகே இந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாரும் கட்டாயம் இதை கேளுங்க, கேட்டுட்டு எழுதி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல சொன்னதான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு டேக்கிள் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தீர்வே கிடைக்காது, என்னன்னே தெரியாது, ஏன் நடக்கும் எதனால் நடக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம அதுல பலியா இருந்திருப்போம். ஸோ ஏதோ ஒரு இடம் ஒரு சைடு க்ளோஸ் ஆனிச்சுன்னா இன்னொரு சைடு ஓப்பனா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரா இருக்க மாதிரி தான் நடக்கும். ஸோ பிலீவ் தட். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி சம்மந்தமாக கேட்டுட்டு இருக்கீங்க. டிஎன்பிசியுமே தாண்டி ஸ்டெனோ படிக்கிறவங்க நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், எஸ்எஸ்சி, பேங்கிங்கு, ஸ்டெனோவை பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு நிறைய இதில் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இன்னுமே பார்த்தீங்க அப்கமிங்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ டிஎன்பிசின்னு அது ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நிறைய இருக்கு, அதையும் மீறி நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எஸ்எஸ்சி சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிக்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட எழுதிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் ஸ்டெனோக்கு வந்தது. இதுல நம்ம கொடுக்கறது எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ் தான். ஸோ யாராவது எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பாத்தீங்க ஆர்ஆர்பி பண்றவங்க, ஸ்டெனோக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, யாருக்காவது ஸ்பீட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் எழுதிட்டு இருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாம் நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ் தான். நியூஸ் பேப்பர்ஸ், ரீசெண்டாக போகிற ஸ்பீச்சஸ் எல்லாமே அதுதான் நம்ம கலந்து கொடுக்குறோம். இதை ஏன் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அஸ் ஏ சிட்டிசனா ஒரு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லை, நாட்டில் அப்படி என்னதான் நடக்குது, என்னதான் இப்போ போயிட்டு இருக்கு, என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, யார் எந்த இடத்துல என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வி ஆர் எஜுகேட்டட். நம்ம தான் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்கோம் அப்படின்றத தாண்டி வெளி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதனால நீங்கள் முன்னோக்கி தான் போவீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் இல்லை ஸ்டெனோ படிக்கிறதுலேயே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லியுமே பாருங்கள். அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக எடுத்துக்கோங்க. நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கொடுக்கும் போதெல்லாம் இந்த சீனியர்ஸ்க்கு செகண்ட் பேப்பர் கொடுக்கும் போதெல்லாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பர்ஸ் தான். நான் தமிழ் கொடுக்கும்போது லாஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பரில் வர அந்த ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலந்து தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நியூஸ் பேப்பர் கட்டாயம் பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே நீங்கள் நியூஸ் பேப்பர் கட்டாயம் பார்க்கணும். வெளி விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. எடிட்டோரியல் பார்ட் அதிகமாக பாருங்கள். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, மேம் எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஸ்டெனோ நாங்கள் இப்போ இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக எப்படி வேணாலும் படிங்க, என்ன வேணாலும் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸ்டெனோ எழுதுறவங்களா இருந்தாலும் டெய்லி நியூஸ் பேப்பரில் வர வேர்ட்ஸை பாருங்கள், அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கு ஃபண்டமெண்டல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நியூஸ் பேப்பர் தான் கையில் எடுக்கணும். உங்களுக்கு எல்லாத்தையுமே நாட்டில் என்ன நடக்குதுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுறது அந்த நியூஸ் பேப்பர் தான். அந்த ரீடிங் ஹேபிட்டை வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எழுதுறவங்களுக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிந்துவில் இருக்கிறத மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ஓனாக ரெக்கார்ட் பண்ணி கூட எழுதி பார்க்கலாம்.
நிறைய இப்போல்லாம் யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டிங்ஸ் ஆடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கேட்டிருந்தீங்க சில பேர், அவங்களுக்காக இதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்சில் வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் நமக்கு போயிட்டு தான் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ இதில் நம்ம கொடுத்துருக்க அந்த ஆடியோ கிளிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லையும் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழாக இருக்கட்டும், ஜூனியர், சீனியர், இங்கிலீஷ் ஜூனியரையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ. Get ready for trial dictation. Five seconds. Get ready. Mr. Deputy Speaker, Sir, I welcome the budget presented by the Finance Minister. If the reports in the press are an indication of how this budget has been received by the public, it may be confidently asserted that it has been received well, in spite of the indications of the centre that the budget should be a balanced one and that there should be some more taxes, in spite of the instructions issued that agriculture must be taxed more, and also despite the valued opinion of the Finance Commission that land has not been taxed sufficiently, our Finance Minister has been bold enough to prepare a budget in which he has not changed the land revenue system. Perhaps he has fully examined the recommendations of the Land Revenue Reforms Committee. Get ready for main dictation. Code number of the question paper 517. 517. 15 seconds. Ten seconds. Is ready. Ladies and gentlemen, at the outset, I would like to pay my tributes to the great Bharatiyar on his birthday. I have great pleasure to be with you today to take part in the International Bharatiyar Festival, and I would like to thank the organizers for inviting me to address the gathering through video conference. I am pleased to present the Bharatiyar Award for this year to the great scholar Thiru Viswanathan, who has dedicated his entire life towards research on Bharatiyar's works. I appreciate him for actively pursuing research on Bharatiyar even at the age of 86. You are aware that Bharatiyar was a poet, writer, social reformer, freedom fighter and much more. He was a multifaceted personality. The learned people who spoke before me mentioned that he was known as Mahakavi, which means a great poet. I take this opportunity to inform that he cannot be linked to any single profession, and I would like to bring to your kind notice that his contribution to the society have been published in 16 volumes. I would like to point out that in a short life of 39 years, he wrote so much, and his songs on nationalism induced the masses to support the Indian independence movement. In this connection, I would like to point out that he was considered as a national poet due to his number of poems through which he urged the people to work strongly for the liberation of the country. You are all aware that the British government arrested Bharatiyar as they felt that his writings
influenced the patriotic spirit of the Tamil youth. I would also like to bring to your attention that even in prison he spent his time in writing poems on nationalism and country's welfare. I am confident that all of you will agree when I say that he considered Tamil language and motherland as his two eyes. You are well aware that he was against caste system and he declared that there were only two castes, men and women, and nothing more than that. I am of the opinion that his teachings are a strong reminder to us to remain united and his writings are a guiding light. I would like to bring to your kind notice that he was of the firm opinion that any society which is divided will not be able to succeed. I would like to inform that though his songs were expressing greatness of ancient India, he warned that simply living in the past glory is not enough. I would also like to bring to your kind attention that he had advocated the move towards progress in the field of science and technology. The next point I would like to submit is that Bharatiyar's most important vision was empowerment of women. In this connection, he was of the opinion that women should walk with their heads held high and looking people straight in the eyes. We are inspired by his vision and working towards the attainment of this goal. I am happy to inform you that in every sphere of activity of the central government, topmost importance is given to dignity of women. I would like to add that 15 crore women entrepreneurs are funded by various schemes of the central government. I wish to inform that today women are becoming part of our armed forces and saying with confidence that the country is in safe hands as imagined by Bharatiyar. I am happy that Bharatiyar had a close link with Varanasi, which I have the honor of representing in the parliament. Letter from Karthikeyan and Sons, Coimbatore, to Messrs. Gopal and Company, Madurai. Dear Sirs, we are in receipt of your letter dated the 5th instant requesting us to supply various items of goods manufactured by us. We take this opportunity to thank you for the orders placed and we assure you that we shall send some of the goods ordered by you within 3 or 4 days. With regard to other items, we wish to inform you that at present they are out of stock. However, we would like to assure you that these goods will be dispatched to you during next week. We would like to inform you that we intend to manufacture some new articles for the benefit of our customers. We have great pleasure in enclosing herewith a list of these items and price list, and we request you kindly to go through the same very carefully. Our representative who is on tour in your district will meet you and give further details in this regard so that you may be able to appreciate the usefulness of these articles. We would like to assure you that prompt attention will be given to your orders as and when they are received at our end. We are happy to inform you that we offer attractive discount for bulk purchase and prompt payments. We solicit your kind cooperation and await your orders for the supply of new articles. Yours faithfully.